Students, இன்னைக்கு entrepreneurship subjectல நம்ம பார்க்க போற important topic என்ன அப்படின்னு பார்த்தா pricing. Pricingனா என்ன அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் பொருள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது விற்கும் பொழுது அவரு அந்த பொருளுக்கு ஒரு பிரைஸ் ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி விற்பாங்க. இதுக்கு பேரு தான் pricing. அது என்ன பிரைஸ் நிர்ணயம் பண்றது? பிரைஸ் ஒண்ணு பிரைசிங் வேறையா? ரெண்டுத்துக்கும் உரிய வித்தியாசத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் வேற, பிரைசிங்கும் வேற. பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு பொருளுடைய விலை, அதுக்கு பேர் தான் பிரைஸ். பிரைசிங் அப்படின்னா ஒரு பொருளுக்கு விலை இதுதான நான் நிர்ணயம் பண்ணேன்னா அந்த முறைக்கு பேரு பிரைசிங். ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு ஜூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜூட்டுன்ற ஒரு மெட்டீரியலை வச்சு நான் என்னென்னலாம் பண்ணலாம்னா ஒரு பேக் செய்யலாம், பர்ஸ் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். மெட்டீரியல் ஜூட்ன்றது ஒரு மெட்டீரியல். அதை வச்சு இப்ப நான் பர்ஸ் செய்யறேன், பேக் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். பர்ஸோட விலை ஒரு 200 வைக்கிறேன். பர்ஸோட விலை 200ன்றது அதனுடைய பிரைஸ். இதுக்கு நான் விலையை நிர்ணயம் பண்ண பார்த்தீங்களா? நிர்ணயம் பண்ணக்கூடிய முறைக்கு பேரு தான் பிரைசிங். இப்ப பிரைசிங் என்னன்னா தயாரிப்பாளர் உருவாக்கின பொருளை பரிமாற்றம் செய்யும் பொழுது அதற்கான பண மதிப்பை நிர்ணயம் செய்யறதுக்கு பேரு தான் பிரைசிங். சரி, இந்த பிரைசிங்ன்றது ஒரே அளவுல இருக்குமா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்ல? அதனுடைய மெத்தட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்த மெத்தட்ஸ் 5 வகையா பிரிக்கலாம். முதல் மெத்தட் என்னன்னா பிரீமியம் பிரைசிங். பிரீமியம் பிரைசிங் என்ன அப்படின்னா ஒரு தொழிலை செய்யும் பொழுது அதற்கு ஈடா போட்டியாளர்கள் உருவாகுவாங்க. போட்டியாளர்கள் வந்தாலும் என்னுடைய பொருளுடைய விலை, போட்டியாளர்கள் வந்திருக்காங்க, அவங்கள விட அதிக விலையில நான் என் பொருளை விற்றேன்னா அதுக்கு பேரு பிரீமியம் பிரைசிங். போட்டியாளர்களை விட அதிக விலையில என் பொருளை விற்கிறேன் அப்படின்னா அது பேரு பிரீமியம் பிரைசிங். புரிஞ்சுதா? அடுத்து பெனட்ரேஷன் பிரைசிங். பெனட்ரேஷன் பிரைசிங் அப்படின்னா போட்டியாளர்கள் நிறைய வந்துட்டாங்க, அவங்களை விட்டு நான் லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா உடனே என் பொருளுடைய பிரைஸ குறைக்க பாருங்க, அதுக்கு பேரு பெனட்ரேஷன் பிரைசிங். மூணாவது பிரைசிங் என்ன அப்படின்னா எக்கனாமி பிரைசிங். எக்கனாமி பிரைசிங்னா எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வேணும், நிறைய கஸ்டமர்ஸை ஈர்க்கணும். கஸ்டமர்ஸை ஈர்க்கிறதுக்காக பிரைஸ், என்னுடைய பொருளுடைய பிரைஸ இன்னும் அதிகமா குறைச்சிடுவேன். அதிகம் குறைச்சு என் கஸ்டமரை ஈர்க்கிறதுக்கு பேரு எக்கனாமி பிரைசிங். நான்காவது பிரைசிங் என்ன அப்படின்னா ஸ்கிம்மிங் பிரைசிங். ஸ்கிம்மிங் பிரைசிங் அப்படின்னா இது வரைக்கும் எந்த போட்டியாளர்களும் இல்லாம என் தொழிலை நான் செய்யறேன். திடீர்னு ஒரு போட்டியாளர் உருவாயிட்டார். போட்டியாளர் உருவான உடனே என்னுடைய பொருளுடைய பிரைஸ குறைச்சேன்னா அதுக்கு பேரு ஸ்கிம்மிங் பிரைசிங். கடைசியா சைக்காலஜிக்கல் பிரைசிங். சைக்காலஜிக்கல் பிரைசிங்னா கஸ்டமருடைய சைக்காலஜியை உணர்ந்து நான் விலையை நிர்ணயிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபாய் விற்கக்கூடிய பொருளை 10 ரூபாய் விற்காம 1 ரூபாய்க்கு விற்பேன். 1 ரூபாய் குறைச்சல். ஆனா கஸ்டமர் சைக்காலஜில என்ன அர்த்தம்? 10 ரூபாய் விட 9 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பிரைசிங்ன்றது விலையை நிர்ணயம் பண்ணும் முறை, விலை கிடையாது. விலைனா பிரைஸ். நிர்ணயம் பண்ணக்கூடிய முறைக்கு பேரு பிரைசிங். இது எத்தனை வகையா, எத்தனை மெத்தட்ஸ்ல இதை பிரிக்கலாம் அப்படின்னா 5 மெத்தட்ஸ் மூலமா பிரிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இந்த எல்லா மெத்தட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.